Welcome to Vanito I Technologies. Now we are going to see in 12th Computer Science Chapter 10 Python Classes and Objects. Okay, first of all, what is a class? Basically, the Python is a pure object-oriented programming language. It's clear? Now, already we know very well about C++ in classes and objects. Okay. Now, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாஸஸ்னால் என்ன ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்னென்னு நம்ம லெவன்த்து ஸ்டாண்டர்டில் C++லே படிச்சிட்டோம். ஸோ இங்கே இப்போ பைத்தான்லேயுமே கிளாஸஸும் ஆப்ஜெக்ட்ஸும் படிக்க போகிறோம். ஆனால் ரெண்டுக்குமே தியரிட்டிக்கலாக வந்து காமனாக தான் இருக்கும். தியரிட்டிக்கலாக வந்து C++லேயும் சரி பைத்தான்லேயும் சரி காமன் தான். பட் க்ரியேஷன் பண்ணுறதுலையும் சரி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுலேயும் ஸ்மால் ஸ்லைட்லி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது C++-ஐ கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்ஸ்லைஸ் பண்ணவும் சரி க்ரியேட் பண்ணவும் சரி அண்ட் தென் ஹவு டு ஆக்சஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறதும் சரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது C++-ஐ கம்பேர் பண்ணும்போது. ஓகே, இங்கே நம்ம வந்து பைத்தானில் எப்படி கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸுங்கிறது வந்து மெயின் பில்டிங் பிளாக் இன் பைத்தான்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் சரி டேட்டாவையும் சரி ஃபங்க்ஷனையும் சரி அக்சஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. அதாவது பைத்தானில் இருக்கக்கூடிய கிளாஸில் இருக்கக்கூடிய டேட்டா மெம்பர்ஸும் சரி ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய மெத்தட்ஸும் சரி அக்சஸ் பண்ணோம்னா என்ன வேணும்? ஆப்ஜெக்ட் வேணும். அப்படி ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம C++-ஐ பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்ட்டுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒன் வேர்டில் வரும், நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லலாம். பட் பைத்தானில் வந்து எவ்வரி ஆப்ஜெக்டையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர் யூஸ் பண்ணுறோம், இன்டிஜர் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், அதையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் அப்போ கிளாஸ் இன்டிஜர் அப்படிம்பாங்க. ஈவன் ஒரு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறோம், ஒரு நேம் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அதையும் என்ன சொல்லுவாங்கன்னு அப்படின்னாக்கா ஆப்ஜெக்ட் அப்போ கிளாஸ் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம். ஓகே, வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். டிஃபைனிங் கிளாஸ் எப்படி மேம் ஒரு கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு கிளாஸ்லையும் சரி C++லையும் சரி பைத்தான்லேயும் சரி கிளாஸை டிஃபைன் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அந்த கீவேர்டு வந்து என்ன அப்படின்னா அந்த கீவேர்டு வந்து கிளாஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை தான் நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், நவ் வெயிட், இப்போது இந்த கிளாஸில் யூஸ் பண்ணுறோம். என்ன யூஸ் பண்ணுறோம்? அந்த கிளாஸில் கிளாஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த கிளாஸ்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நேமை வந்து டிக்ளேர் பண்ண போகிறோம். அந்த கிளாஸ் நேமை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா யூனிக்கி நேமாக இருக்கணும். யூனிக்கி நேம்னு என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு கிளாஸில் ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை கிளாஸஸ் வேணால் வச்சுருக்கலாம். பட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம் வரும். சேம் நேம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத யூனிக் நேம் சொல்கிறோம். ஓகே, இந்த யூனிக் நேம் வச்சாச்சு. இதை ஃபாலோ பண்ணி என்ன வரணும் அப்படின்னா கோலன், கம்பல்சரி கோலன் வரணும். கம்பல்சரி என்ன வரணும்? கோலன் வரும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்கிறோம் கிளாஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. கிளாஸ்ன்னு சொல்லக்குள்ள கிளாஸ்ன்ற கீவேர்டு கொடுத்துட்டோம். கீவேர்டுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்ல ஒரு நேம் கொடுக்க போகிறேன். கிளாஸ் நேம் கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், C++லையும் படிச்சிருக்கோம். எப்படி ஒரு ஐடென்டிஃபையர் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த ஐடென்டிஃபையர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபா நியூமரிக்கில் இருக்கலாம், இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் ஃபாலோட் பை நியூமரிக் இருக்கலாம்னு படிச்சிருக்கோம். ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் நாட் அலோடுன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் முன்னாடியே படிச்சிட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ண போகிறோம். இட்ஸ் கிளியர்? ஓகே, இந்த கிளாஸ் நேம் க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து என்ன அப்படின்னா நம்ம வந்து C++ல் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து முடிகிறதுக்கு நம்ம வந்து என்ன செஞ்சோம்? ஹோர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா? பட் வந்து பைத்தானில் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் அப்படிங்கிறத வந்து நான் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணணும்னு படிச்சிருக்கோம். இன்டென்டேஷன் என்ன அப்படின்னா ஒரு டேப்பை ப்ரெஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணலாம். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டேப் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா 4 ஸ்பேசஸ் யூஸ் பண்ணலாம். இதுதான் இன்டென்டேஷன் சொல்லிட்டு ஏற்கனவே முன்னாடியே படிச்சிருக்கோம் நம்ம. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ, எக்ஸ்ப்ரெஷன் வேணுமோ, வேரியபிள் டெக்கரேஷன் வேணுமோ, வாட் எவர் என்ன வேணுமோ அதை ஃபுல்லாக இங்கே டிஃபைன் பண்ணிக்கலாம். இட்ஸ் கிளியர்? ஓகே, இப்போது இந்த கிளாஸ் வந்து சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். எப்படி டிஃபைன் பண்ணுறது மேம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அதோட என்னென்ன ரூல்ஸ்ன்னு பார்த்துட்டோம், அதோட கீவேர்ட்ஸ் என்ன, அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இட்ஸ் கிளியர்? ஓகே, இப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ்க்கு என்ன நேம் சொல்லலாம் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் இஸ் கால்டு கிளாஸ்ன்னு படிச்சிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய
ஃபங்க்ஷன்ஸை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இங்கே மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெத்தட்ஸ். அந்த மெத்தட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் த கிளாஸ். மெத்தட்ஸ்ன்றதும் சரி, கிளாஸ் வேரியபிள்ஸ் அண்ட் கிளாஸ் மெத்தட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெம்பர் ஆஃப் அ கிளாஸ். அதாவது இதுதான் அந்த கிளாஸ். இட்ஸ் கிளியர்? ஓகே. இப்போது இந்த பைத்தான் ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய இந்த கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ணுறது, எங்கே டிஃபைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வாங்க அடுத்த லைன் போகலாம். இந்த ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ப்ரோக்ராமில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா இங்கே எக்ஸ் கமா ஒய் கிளாஸ்ன்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிட்டோம். அந்த கிளாஸ் கீவேர்டுக்கு பக்கத்தில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பிள் அப்படிங்கிறது வந்து கிளாஸோட நேம். கிளாஸ் நேம் ஃபாலோவுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணுறேன்? எக்ஸ் கமா ஒய். இந்த எக்ஸ் கமா ஒய்ன்றதா வேரியபிள்ஸ். என்ன வேரியபிள்ஸ்? கிளாஸ்க்குள்ளே டிக்ளரேஷன் பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். இட்ஸ் கிளியர்? ஓகே. இந்த கிளாஸ் வேரியபிள்ஸில் இங்கே இருக்கக்கூடிய 10ன்ற வேல்யூ எதுக்கு வந்து உனக்கு அசைன் ஆகும் அப்படின்னா 10ன்றது வந்து இங்கே எக்ஸுக்கு அசைன் ஆகும், 20ங்கிறது வந்து இந்த ஒய்க்கு அசைன் ஆகும். இட்ஸ் கிளியர்? இந்த 10, 20 அப்படிங்கிறது வந்து ரெஸ்பெக்டிவ்லி எக்ஸ் கமா ஒய் அதுக்கு தான் வந்து டிஃபைன் ஆகும். ஓகே, இப்படி டிஃபைன் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். கிளியர்? கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸையோ இல்லைன்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர்ஸையோ அக்சஸ் பண்ணால் என்ன தேவைப்படுது? ஒரு ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. அப்போ அந்த ஆப்ஜெக்டை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போது ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணோன்னாக்கா ஒரு இன்ஸ்டான்ஸ்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்ன்னு படிச்சிருக்கோம் நம்ம C++ல். இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படிங்கிறாங்க. இதுக்கு நேம் எதுக்கு? ஒரு ப்ராசஸ் ஆஃப் கிரியேஷன் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு அதுக்கு நேம் என்ன நேம்? கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் பாருங்கள். ஆப்ஜெக்ட் நேம் க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நேம் பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் நேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் நேமில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கிளாஸ் நேமை வந்து இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நேம் என்னது? சாம்பிள். அந்த சாம்பிள்ன்ற நேமுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதாவது அதுவும் அதே தான், அண்டர்ஸ்கோரில் ஆரம்பித்து ஆல்ஃபா நியூமரிக்கில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபையருக்கு என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அதே ரூல்ஸ் தான் இங்கேயும் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இட்ஸ் கிளியர்? ஓகே. இந்த கிளாஸை வந்து க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் நம்ம வந்து சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது பாருங்கள். அந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டாலும் உள்ள கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய மெம்பர் வேரியபிள்ஸையும் ஃபங்க்ஷன் அக்சஸ் பண்ணணும் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். அக்சஸ் பண்ணக்கூடியதுக்கு கிளாஸ் மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் கிளாஸ் மெம்பர்ஸ் என்னது அப்படின்னா டாட் ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர்? டாட் ஆப்ரேட்டர். ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அந்த கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ஏன் க்ரியேட் பண்ணுறோம்? கிளாஸில் இருக்கக்கூடிய கிளாஸ் வேரியபிள்ஸையும் கிளாஸ் மெத்தட்ஸையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். ஓகே, ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ரேட்டர் வேணும். அக்சஸிங் கிளாஸ் மெம்பர்ஸ்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர்? டாட் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சின்டாக்ஸில் என்ன இருக்குது? கிளாஸ் ஆப்ஜெக்ட் டாட் கிளாஸ் மெம்பர் அப்படின்றது ஒரு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் என்ன? கிளாஸ் மெம்பர் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கமா ஒய் இருந்துச்சா அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் கீழே ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதை பார்த்தா அவங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். இங்கே வந்து உங்கள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராமில் டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஒரு கிளாஸை. அந்த டிஃபைன் பண்ண கிளாஸில் மெம்பர் வேரியபிள்ஸில் எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த ப்ரோக்ராம். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் இஸ் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த கிளாஸில் எப்படி கிளாஸை டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பாருங்கள். அதே சமயத்தில் எப்படி இந்த கிளாஸில் வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். கிளாஸ் அப்படின்றது ஒரு கீவேர்ட். சாம்பிள் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு கிளாஸ்ன்றது ஒரு கீவேர்ட். சாம்பிள் அப்படிங்கிறது வந்து கிளாஸோட நேம். அதை வந்து ஃபாலோ பண்ணி கோலன் வச்சுருக்கேன். தென் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 2 வேரியபிள்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்ன்னு 2 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸுக்கு என்ன வேல்யூ? 10. ஒய்க்கு என்ன வேல்யூ? 20. ஸோ இதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். ஓகே மிஸ், கிளாஸ் டிக்ளரேஷன் பண்ணியாச்சு.
கிளாஸ் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணிட்டேன், அதுக்கு வேல்யூவும் அசைன் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ன்றது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சாம்பிள்ன்றது கிளாஸ், அந்த சாம்பிள்ன்ற கிளாஸில் என்ன செய்கிறேன் எஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிருக்கேன். இந்த எஸ்ங்கிறது என்னதுங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். எஸ்ங்கிறது என்னது ஆப்ஜெக்ட். எஸ்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு எஸ்ங்கிறது. இப்போ இதை வச்சு தான் அக்சஸ் பண்ண போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே இந்த ப்ரோக்ராம் வந்து பைத்தான்லேயும் சரி என்ன ப்ரோக்ராம்லையும் சரி மெயின் ப்ரோக்ராம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம், கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஓகே, இப்போது இந்த இன்டென்டேஷன் இங்கே முடிகிறதுனால இந்த கிளாஸ் வந்து எதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, இதோட உங்களுக்கு முடிஞ்சிருச்சு இந்த கிளாஸ். இதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸ்க்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ எங்கேருந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த சாம்பிள் இந்த கிளாஸ்லேருந்து ஒர்க் ஆகும். இதுக்கு இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, அந்த ஆப்ஜெக்டோட நேம் தான் என்னது எஸ். இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்குமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். இந்த டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்குமோ இது அப்படியே என்ன செய்யும் அப்படின்னா பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்கேன் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்ற வரைக்கும் பார்த்துங்க. கீழே அவுட்புட் பாருங்கள், வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் எஸ் டாட் எக்ஸ், எஸ்ன்றது ஆப்ஜெக்ட் நேம், டாட்ன்றது அக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். ஒன் வேர்டில் கேட்பாங்க ஹவு டு அக்சஸ் த கிளாஸ் மெம்பர்ஸ், ஹவு டு அக்சஸ் த கிளாஸ் மெம்பர்ஸ்ன்னு கேட்டாங்க. என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னா டாட் ஆப்ரேட்டர். ஓகே, இந்த எஸ் டாட் எக்ஸ், எக்ஸ்ன்றது என்னது வேரியபிள். எப்படி வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், கிளாஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம் டாட் ஆப்ரேட்டர். அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் டாட் எக்ஸ் அப்படின்போது இந்த எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் 10, எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும் 10, இந்த 10ன்ற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே, கம் டு நெக்ஸ்ட் லைன். இந்த நெக்ஸ்ட் லைன் என்ன இருக்குது பிரிண்ட் வேல்யூ ஆஃப் ஒய், வேல்யூ ஆஃப் ஒய் அப்படின்றது டபுள் கோட்ஸ்க்கு நமக்கு ஏற்கனவே தெரியும். டபுள் கோட்ஸில் என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ என்ன டைப் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்றதுல வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு ஈக்குவல் டு வரைக்கும். தென் எக்ஸ் டாட் ஒய், அந்த ஒய்யில் என்ன வேல்யூ இருக்கோ கிளாஸுக்கு போய் அந்த ஒய்யோட வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. ஓகே, தேர்ட் ஒன் பிரிண்ட் லைன் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற இடத்துல வந்து இது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படி எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸோட வேல்யூவும் ஒய்யோட வேல்யூவும் எங்கேருந்து கிளாஸ்லேருந்து அக்சஸ் பண்ணி எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 + 20 இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 30. ஸோ அதான் இங்கே என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 30ன்ற அவுட்புட் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இட்ஸ் கிளியர். ஸோ இப்படி தான் வந்து இப்படி தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம், ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். இதை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு டாட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கோம் எப்படி யூஸ் பண்ணுறது பார்த்தோம். இப்போ தென் கிளாஸ் மெத்தட்ஸ் எப்படி டிக்ளரேஷன் பண்ணலாம், எப்படி க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். கிளாஸ் மெத்தட்ஸ் டிக்ளேர் பண்ணுற இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னா பைத்தானில் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கிளாஸ் டெஃபினேஷன் க்ரியேட் பண்ணுறதா இருந்தால் டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயுமே டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். கிளியர். ஓகே, இப்போது இந்த கீவேர்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்னு பாருங்கள். இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன செய்யறோம்னா ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது C++க்கும் பைத்தானுக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆர்கியூமெண்ட் லிஸ்ட்டில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செல்ஃப் அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை நீ கொடுத்தே ஆகணும். செல்ஃப்னு கொடுத்தே ஆகணும். எதுக்குமே செல்ஃப்னு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த செல்ஃப் ஆர்கியூமெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா நீ எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணலான்னு கூட ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துக்கும். அதுக்கு தான் செல்ஃப்னு கொடுக்குறோம். நீ மோர் தென் ஒன் ஆர்கியூமெண்ட்டை பாஸ் பண்ணுறதா இருந்தாலும் டிஃபைன் பண்ணிக்கலாம். எப்படி டிஃபைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் எதுவுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னாலும் கூட நீ கண்டிப்பாக என்ன கொடுத்தாகணும், செல்ஃப் கொடுத்தே ஆகணும். இட்ஸ் கிளியர். ஓகே, இது எப்படி கொடுக்குறோம், அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் ஏற்கனவே நம்ம பார்த்தா தான் டாட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நீ என்ன செஞ்சுக்கணும் யூஸ் பண்ணி தான் ஆகணும். இட்ஸ் கிளியர். ஓகே, வாங்க சின்டாக்ஸ் போகலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராமை பாருங்கள். ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோக்ராம் தான். கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கு. இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ற ஒரு ஸ்டூடெண்ட்ன்ற கிளாஸில் என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம், மார்க் 1, மார்க் 2, மார்க் 3 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3 வேரியபிள்ஸ்க்கு வேல்யூ என்ன 45,
45, 91, 71. 45, 91, 71 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இதுக்கு நேம் என்ன அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். இதுக்கு நேம் என்ன அப்படின்னா கிளாஸ் வேரியபிள்ஸ். தென் இப்போ தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும். நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா கிளாஸ்க்கு அப்புறம் இன்டென்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிக்கணும். இந்த பிளாக், இந்த கிளாஸ்ன்ற பிளாக் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுது, இந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இந்த கிளாஸுங்கிறது வந்து எங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டார்ட் ஆகுது, இந்த பக்கத்தில் இன்டென்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் வந்து என்ன இருக்குது கிளாஸ் பிளாக். நம்ம C++ பார்த்த மாதிரி பிளாக் இருக்குது. அதுக்கு தான் எது யூஸ் பண்ணிருக்கு இன்டென்டேஷன். நல்லா பாருங்கள், இன்டென்டேஷனுக்கு அதுக்கப்புறம் ஒரே சேமாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருந்து நான் ஒரு இன்டென்டேஷன் யூஸ் பண்ணதுனால இது கொஞ்சம் உள்ளடங்கி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ரோக்ராமிங் கரெக்டாக ஒர்க் ஆகும். இன்டென்டேஷன் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நான் இப்போது என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த 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 பேஸ் பண்ணி நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் வந்து கிளாஸ் வேரியபிள்ஸ் 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் வேரியபிள்ஸ் 3ல் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். இப்போது வந்து ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். அந்த கிளாஸோட நேம் என்ன, ப்ராசஸ். கிளாஸோட நேம் என்ன, ப்ராசஸ்ன்னு யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ராசஸ்க்குள்ளே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடில் என்ன மெத்தடில், கண்டிப்பாக நீ ஏதாவது ஆர்குமெண்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி டிஃபால்ட்டாக செல்ஃப்னு நீ கொடுத்தே ஆகணும். இது கம்பல்சரி. இட்ஸ் கிளியர். ஓகே, ஏன் பைத்தானை பொறுத்த வரைக்கும் இது ஆட்டோமேட்டிக்காக நீ வேரியபிள்ஸை பாஸ் பண்ணலனா கூட ஆட்டோமேட்டிக்காக இது வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு தான் செல்ஃப். ஓகே, இப்போது சம் அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சம்ன்ற வேரியபிள் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா mark 1, mark 2, mark 3 3 வேல்யூஸ் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். எதில், சம்மில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். 3 என்னென்ன வேல்யூஸ் நமக்கு ஏற்கனவே தெரியும். மார்க்ஸ் 1ஓட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னா 45. மார்க்ஸ் 1ஓட வேல்யூ வந்து 45. மார்க்ஸ் 2ஓட வேல்யூ வந்து என்னது அப்படின்னா 45 இருக்குது. 2ஓட வேல்யூ வந்து 91. மார்க் 3ஓட வேல்யூ 71. ஸோ இந்த 3ஐயும் ஆட் பண்ண ஆன்சர் என்ன கிடைக்கும், சம்மில் வந்து ஸ்டோர் ஆகும் 207 அப்படின்னு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இந்த 3ஓட வேல்யூ என்ன ஆயிடுச்சு 207 ஸ்டோர் ஆகிடுச்சு. தென் ஆவரேஜ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை 3 அப்படின்னு இருக்குது. இப்போது இந்த ஆவரேஜில் வந்து சம்மோட வேல்யூவை 3ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா நியர்பை 69 பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜில் கிடைக்கும். இப்போது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன். எதை பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டபுள் கோட்ஸில் என்ன இருக்கோ இது ஃபுல்லாக டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கமா செப்பரேட்டட் பை கமா சம்மில் என்ன வேல்யூ இருக்குது 207 இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா டோட்டல் மார்க்ஸ் 207 அப்படின்னு உனக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதைத்தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்க, டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207 பிரிண்ட் ஆகிருக்கா இல்லையா. டோட்டல் மார்க்ஸ் ஈக்குவல் டு 207 பிரிண்ட் ஆகிருக்கு. அகெயின் நம்ம என்ன செய்யணும்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா பிரிண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ். பிரிண்ட் ஆவரேஜ் மார்க்ஸ். பிரிண்ட்குள்ளே டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகுமா. ஆவரேஜில் என்ன வேல்யூ பார்த்தோம், நம்ம 69 பார்த்தோம். ஸோ ஆவரேஜில் 69 பார்த்தது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 69 அப்படின்னு உனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஆவரேஜ் வந்து என்ன இருக்குது, ஆவரேஜ் மார்க் 69. இட்ஸ் கிளியர். தென் இந்த மாதிரி பிரிண்ட் ஆகிடுச்சு. பிரிண்ட் ஆகிட்டு என்ன செய்யும் அப்படின்னா ரிட்டர்ன் போது என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே போகும். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா எங்கே அது கிளாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகாது, மெயின் ப்ரோக்ராம் தான் ஸ்டார்ட் ஆகும். மெயின் ப்ரோக்ராம் இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எஸ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை பேஸ் பண்ணி s.process. ப்ராசஸ்ன்றது என்னது, இங்கே பாருங்கள், ப்ராசஸ்ன்றது ஃபங்க்ஷனோட நேம். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்னா இங்கே கால் பண்ணியிருக்கோம். அப்போ நேராக கால் பண்ணோம். எங்கே கால் பண்ணுறோம், எஸ்ஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட்டு கிளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய ப்ராசஸ்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுனால s.process. இந்த s.process நேராக இங்கே என்ன போகும் அப்படின்னா இங்கே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல கிடைக்கும், இந்த இடத்துல வந்து போகும். கிளியர். ஸோ இப்படி தான் வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கிளாஸ் மெத்தட்ஸ் ஒர்க் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இப்போது நம்ம பார்க்குறது கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன, டெக்ஸ்ட்ரக்டர்னா என்ன பைத்தான்லன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே C++ல் படிச்சிருக்கோம். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன அப்படின்னா அந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி எக்ஸிக்யூட்டட் when an
ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். கிளாஸ் ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஒர்க் ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும்னு படிச்சிருக்கோம். அதே போல் தான் C++லேயும் இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய இனிட் அப்படி இனிட்ன்ற ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்கிறோம். இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், அதே போல் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் என்ன அப்படின்னா அந்த இனிட்ன்ற கீவேர்டு அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ப்ரீஃபிக்ஸாகவும் சரி போஸ்ட்ஃபிக்ஸ், ப்ரீஃபிக்ஸ்னால் முன்னாடி, போஸ்ட்ஃபிக்ஸ்னால் பின்னாடி, டபுள் அண்டர்ஸ்கோர் வந்து கண்டிப்பாக நீ யூஸ் பண்ணி ஆகணும். யூ மஸ்ட் பிகின் அண்ட் எண்ட் வித் டபுள் அண்டர்ஸ்கோர். ஓகே, சரி, இது ஆர்டினரி ஃபங்க்ஷன் மாதிரியாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். எப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுதோ இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸிக்யூட் ஆகிரும். நீ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வந்து நீங்கள் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமையும் இருக்கலாம், அது உன்னோட இஷ்டம். பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணாமையும் இருக்கலாம். ஓகே, நான் இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஜென்ரல் ஃபார்மட் ஆஃப் இனிட்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்டர் சொல்கிறோம் இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஃப்ரீ டிஃபைனாக என்ன ஆகும் அப்படின்னா 2 அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருக்கோம். போஸ்ட் ஃபிக்ஸாக என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா 2 அண்டர்ஸ்கோர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே டிஃபரன்ஷியேஷன் இங்கே பார்த்தா தெரியும். தென் அதுக்கப்புறம் மெத்தட் நேமில் என்ன நீ இங்கேயும் நல்லா கவனிக்கணும். இந்த ஃபங்க்ஷன் மெத்தட்ஸ்லேயும் கண்டிப்பாக நீ செல்ஃப் கொடுத்தே ஆகணும். இந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் சரி, பாஸ் பண்ணலனாலும் சரி, யூ மஸ்ட் டிஃபைன் செல்ஃப் ஆர்குமெண்ட். Clear? Now let us see one program. சாம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சாம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த கிளாஸில் டெஃப்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆர்டினரி ஃபங்க்ஷன் கிடையாது, இனிட்னு இருந்தாலே அது என்னது கன்ஸ்ட்ரக்டர். இனிட்னு போட்டிருந்தாலே அது என்னது கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா பிரிண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட்டில் டபுள் கோட்ஸ்க்குள்ள இருந்து அப்படி பிரிண்ட் ஆகும் இல்லையா. தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டரை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை அக்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இனிஷியலைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் நம்மன்னு தான் கொடுக்கணும். செல்ஃப் கண்டிப்பாக கொடுக்கணும். என்ன வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோ அந்த வேரியபிள் நேமை வந்து நீ என்ன செஞ்சுருக்கணும், இங்கே யூஸ் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணணும். இன்கேஸ் அந்த வேரியபிள்ஸை நீ கெட் பண்ணுறதா இருந்தாலும் பிரிண்ட் அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு செல்ஃப் டாட் நாம் ஈக்குவல் நாம் அப்படின்னு தான் நீ பிரிண்ட் அவுட்டே பண்ணி ஆகணும். புரியுதா? ஓகே, இப்போது ப்ரோக்ராம் எங்கேருந்து ஒர்க் ஆகும்ன்றிருக்கேன், மெயின் ப்ரோக்ராம்லேருந்து ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். இந்த மெயின் ப்ரோக்ராம் எங்கே போகும் அப்படின்னா நேராக ஃபஸ்ட்டு இங்கே வரும் s.sample. அந்த 10 அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். எத்தனை ஆர்குமெண்ட்? ஒரே ஒரு ஆர்குமெண்ட். இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து நேராக எங்கே போகும், அப்படியே வந்து மேலே போகும், இங்கே போகும். எங்கே போகும்? இந்த இடத்துக்கு வரும் பாருங்கள், இங்கே சாம்பிளுக்கு போகும். இந்த சாம்பிள் அப்படிங்கிறது வந்து நேராக இங்கே என்ன செய்கிறோம், இந்த இடத்துல வந்து என்ன செய்யுது அப்படின்னா இந்த சாம்பிளுக்குள்ளே போது ஒரு ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக்காக கன்ஸ்ட்ரக்டர் ஆகும். பர்டிகுலராக இந்த கன்ஸ்ட்ரக்டர் நீ கால் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபங்க்ஷனை மட்டும்தான் நீ கால் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண வேண்டாம். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து அந்த வேரியபிளுக்கு இன்சியலைஸ் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கலாக வந்து இன்சியலைஸ் பண்ணிடும். கிளியர்? நான் இந்த இடத்துல என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு இங்கே வந்துடும். இங்கே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 10ன்றது இங்கே பாஸ் பண்ணிடும். 10ன்றது நம்பருக்கு வந்துடுமா. இது என்ன செய்யுது, நம்பர் வந்து செல்ஃப் டாட் நம் ஈக்குவல் நம்பர் சொல்லும்போது நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்ன ஆகுது 10 அப்படின்றது உனக்கு பிரிண்ட் ஆகிடும். இந்த 10ன்ற வேல்யூ எங்கே பிரிண்ட் ஆகிருக்கு பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த வேல்யூஸ் வந்து 10 ஏற்கனவே ஒரு பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டில் கன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் அ கிளாஸ் சாம்பிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரிண்ட் அவுட் ஆகும். அனதர் ஒன் எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நம் ஈக்குவல் டு 0ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம் ஈக்குவல் டு 0ன்னு ஸ்டார்டிங்கில் இன்ஸ்லைஸ் பண்ணிவிட்டேன். இந்த இடத்துல வந்து இனிட்னு இருந்தாலும் என்னது கன்ஸ்ட்ரக்டர்ன்றிருக்கேன். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயும் கண்டிப்பாக என்ன வரணும், செல்ஃப் வரணும். இப்போ என்ன செஞ்சுருக்கேன், ஒவ்வொரு வேரியபிளாக வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பிள் டாட் நம்பரை வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு வேரியபிளாக வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த ஆட் பண்ணிவிட்டு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன செஞ்சுருக்கேன், அந்த வேரியபிள் வந்து செல்ஃப் வேரில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போது இந்த பிரிண்ட் அவுட் ஸ்டேட்மெண்ட்டை இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் அப்படின்றது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அப்படியே என்ன ஆகும், இதில் பிரிண்ட் அவுட் ஆகும். அப்படியே என்ன ஆகும், பிரிண்ட் அவுட் ஆகும். வேரில் என்ன இருக்கும், வேரில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா
S1 என்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், S2ன்ற ஒரு ஆப்ஜெக்ட், S3ன்ற ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ 3 டைம்ஸ் வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து 1 மோர் டைம்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 15ன்ற ஒரு வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறேன். செகண்ட் டைம் என்ன செஞ்சுருக்கேன் 35, தேர்ட் டைம் வந்து 45ன்னு சொல்லிட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ப்ரோக்ராமில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 15 அப்படின்னு சொல்லி ஆட் ஆகுது. இந்த 15ன்றது ஆட் ஆகும்போது இங்கே என்ன செய்யும் அப்படின்னா அகெயின் வந்து மேலே போகும். மேலே போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேரியபிள் என்ன பாஸ் பண்ணியிருக்கணும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும். இட்ஸ் கிளியர். ஸோ இதே அகெயின் அண்ட் அகெயின் இது வந்து ஸ்டெப் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இந்த ப்ரோக்ராமில் இந்த 15 கால் பண்ணதுனால என்ன சொல்லுவோம், இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் வேர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 15 க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் க்ரியேட்டட் ஈக்குவல் டு சாம்பிள் டாட் நம். இங்கே நம்மன்றது 0ன்னு கொடுத்துருக்கேன். அந்த 0ன்ற இடத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஒரு வேரியபிளை வந்து நான் வந்து நம்போட ஒன்று ஆட் பண்ணுறேன். அப்போ 0 ப்ளஸ் இப்போது 0 ப்ளஸ் 1 அப்படின்போது உனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உனக்கு பிரிண்ட் ஆகும் 1 பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல உனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் 15 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஆப்ஜெக்ட் வேல்யூ இஸ் 15, the count of object created is once. அகெயின் மறுபடியும் என்ன செய்யுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், S2ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த S2ன்ற ஆப்ஜெக்டில் வந்து நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா 35ன்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணியிருக்கேன். அகெயின் இதே மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் என்ன செய்யும் அப்படின்னா 35 அப்படின்ற வேல்யூ வந்து மேலே பாஸ் ஆகும், இந்த இடத்துல வரும், இங்கே பாஸ் ஆகிட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த வேல்யூ வந்து இங்கே வேறுன்ற வந்து 35 பாஸ் ஆகும். இங்கே வந்து அகெயின் ஏற்கனவே வந்து இதில் வந்து நம்மளோட வேல்யூ என்னவாக இருக்குது, நம்மளோட வேல்யூ 1ன்னு இருக்குது. இந்த 1ஓட இன்னொரு 1 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னவாகும், இது வந்து போயிட்டு இது 2ன்னு மாறும் இல்லையா. அகெயின் இதோட வேல்யூ வந்து 35 ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த இடத்துல வந்து உனக்கு என்ன ஸ்டோர் ஆகும் 35. அப்போது இந்த கவுண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் எத்தனாவது ஆப்ஜெக்ட் இது செகண்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அவுட்புட் 2 அப்படின்னு உனக்கு பிரிண்ட் ஆகும். கீழே இருக்கான்னு பாருங்கள். The object value is 35, the count of object is 2. Again third time run ஆகும்போது அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிட்டு தேர்ட் டைம் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிடும். இட்ஸ் கிளியர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணும். ஓகே மேம், கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிட்டோம். கன்ஸ்ட்ரக்டர் அடிக்கடி என்ன மெமரி அலோகேஷன் பண்ணுறதுக்காக வந்து அந்த வேரியபிளுக்கு இன்ஸ்லேஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். இப்போ இன்ஸ்லேஸ் பண்ணிட்டோம், இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணோம். அப்போ இதுக்கு ஒரு டெஸ்ட்ரக்டர்ன்றது என்னது, கன்ஸ்ட்ரக்டரால் கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு இன்ஸ்லேஸ் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை டெலீட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டெஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறோம். இந்த டெஸ்ட்ரக்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி